இளைஞர்களே, உங்களோட கையில போன் இருக்கின்றது, நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள், ஒரு அறையில் இருக்கிறீர்கள். நான் ரப்போடு எப்படி இருக்கிறேன்? முஹர்ரம் 10வது நாளாக இருப்பதால அங்கே யூதர்களுக்கு மாற்றம் செய்வது. அல்லாஹு அக்பர். ஒரு மனிதனுடைய கையில போன் இருக்கின்றது, உங்களோட கையில போன் இருக்கின்றது, நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள், ஒரு அறையில் இருக்கிறீர்கள். நான் ரப்போடு எப்படி இருக்கிறேன்? இருக்கும் பொழுது பாவம் செய்கிறேனா, இல்லை ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறேனா என்ற இந்த உணர்வுகள், இந்த ஈமானிய பலம், இந்த இபாதத் யாரிடத்தில் வலுவாக இருக்கின்றதோ, யார் ரப்போடு தொடர்பாக இருக்கிறார்களோ, யார் ரப்புக்காக வேண்டி இபாதத் செய்கிறார்களோ, யார் ரப்புக்காக வேண்டி ஹலாலை எடுத்துக்கொண்டு ஹராம் எவ்வளவுதான் இனிமையாக இருந்தாலும் வருமானமாக இருந்தாலும் ஹராத்தை விட்டு யார் தூரமாக இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் அவர் தைரியமா சொல்லலாம், என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே, என்ற ரப்பு என்னோட இருக்கிறான், நிச்சயமாக அந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு வழிகாட்டுவான் என்பதாக சொல்லக்கூடிய மனோதைரியத்தையும் பக்குவத்தையும் நானும் நீங்களும் எங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் இந்த வரலாறை சொல்கிறான். நமக்கெல்லாம் என்ன சொல்கிறான்? இந்த வரலாறை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குகிறார்கள், அப்படியா நீங்க இப்படியான இக்கட்டான நிலையில் உங்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பாதுகாத்ததற்கு நன்றி செலுத்துவதற்கு நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்களா? அப்படியாக இருந்தால் உங்களை விட மூசாவுக்கு கட்டுப்படுவதற்கு, மூசா பிடித்த நோன்பை நாங்கள் பிடிப்பதற்கு தகுதியுடையவர்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்ன செய்தார்கள்? அவர்களும் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோட்டார்கள். வஅமர பிஸ்ஸியாமிஹி, நோன்பு நோக்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து முஃமின்களுக்கு ஏவினார்கள். அதுவரைக்கும் கடமையான நோன்பு கடமையாக்கப்படல. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது, அவர்கள் எல்லாம் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறார்களே என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படியா? அப்படியாக இருந்தால் நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக ரெண்டும் ஒன்றா சேரக்கூடாது. அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால், பிற 9லையும் நான் நோன்பு நோட்பேன், அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் பிறை 9லும் தாசுவாவிலும் அந்த நோன்பு என்ன செய்யப்படுகின்றன, நோக்கப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஒன் டே, ஒரு நோன்பு, ஒரு நாள் பிடிக்கிற அந்த நோன்பை பத்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஷுரா தினத்தில் பிறை 10ல் எந்த மனிதன் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன்னால் உள்ள ஒரு வருட பாவத்துக்கு அது பரிகாரமாக அமைஞ்சிரும் என்ற ஒரு அழகான ஒரு நற்செய்தியை மூமின்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றா போன வருஷம் செஞ்ச பாவம் எல்லாம் நமக்கு எதுக்கும் தெரியாது, நமக்கு நேத்து செஞ்சதே தெரியாது என்னன்னு சொல்லி, போன கிழமை செஞ்சது நமக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏட்டில் ஒரு அணுவும் அசையாது. சின்ன சின்ன பாவங்கள் உட்பட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் பறித்து வைத்திருக்கிறார். எந்த அடியான் இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றி யாரெல்லாம் பிறை 10ல ஆஷுரா தினத்தில நோன்பு பிடிக்கிறாங்களோ அல்லாஹ் நமக்கு நம்முடைய ஒரு வருடத்துடைய அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருகிறான் என்றால் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் அந்த ஆஷுரா தினத்தில் எதிர்வரக்கூடிய புதன்கிழமை தாசுஆகவும் எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை ஆஷுரா முஹர்ரம் 10வது நாளாக இருப்பதால அங்கே யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்கு பிறை 9லும் நோன்பு நோட்டு பிறை 10ல் ஒரு வருட பாவத்தை மன்னித்துக் கொள்வதற்கு, அல்லாஹ் மன்னிப்பதற்கு அந்த நோன்பையும் பிடிப்பதுதான் நபிகளாரின் ஒரு சுன்னா, ஒரு நபி வழி என்பதை நீங்கள் மறக்காது உங்களுடைய மனசிலே நீங்கள் ஆழமாக படிந்து கொள்ளுங்கள்.